Exercise 3.8 first sum பார்க்க போறோம். X power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. sum எழுதும்போது கரெக்டாக பார்த்து எழுதிக்கணும். first variables என்ன இருக்குன்னா x power 4. x power 4 x square into x square ஆல் மல்டிபிள் பண்ணால் x power 4 வரும். அப்போ இங்கே ஒரு x ஸ்கொயரும் டாப்பில் ஒரு x ஸ்கொயரும் எழுதிக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் x power 4 வரும். நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ் இருக்கிறது மைனஸாக மாற்றணும். மைனஸ் இது சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகும், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு minus 12x cube plus 42x square. x ஸ்கொயரும் x ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் 2x ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? -12x க்யூப் இருக்குது. 2x ஸ்கொயரோட எதை மல்டிபிள் பண்ணால் -12x க்யூப் வருமோ அதால் மல்டிபிள் பண்ணோம். அப்போ -6xஆல் மல்டிபிள் பண்ணால் -12x க்யூப் வரும். அப்போ இங்கே அதே -6ஐயும் எடுத்து எழுதிக்கணும். இங்கே -6x போட்டால் இங்கே அதே நம்பர் தான் போடணும். இப்போ -6xஆல் 2x ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணால் -12x க்யூப். 6 into 6 36 ப்ளஸ் 36x ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இருக்க மைனஸ் ஆகும். அப்போ இது கேன்சல் ஆகிடும். 42ல் 36 போச்சுன்னா 6x ஸ்கொயர் வரும். சப்ராக்ட் பண்ணணும், ஆக்சுவலி ஆட் பண்ணக்கூடாது. ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸை எடுத்து எழுதணும். 36x ப்ளஸ் 9. இப்போ 2x ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். -6xையும் -6xையும் ஆட் பண்ணிக்கணும். -12x. இப்போ 2x ஸ்கொயர் கூட எதை மல்டிபிள் பண்ணால் 6x ஸ்கொயர் வரும்? 3ஆல். அப்போ +3. +3ஆல் மல்டிபிள் பண்ணால் 2x ஸ்கொயர் வரும். அப்போ இங்கே +3 போட்டால் இங்கேயும் +3 போடும். அப்போ 3 into 2x ஸ்கொயர் 6x ஸ்கொயர். 3 into -12x -36x. 3 into 3 + 9. நெக்ஸ்ட்டு இதோட சைனை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாகவே என்ன ஆகிட்டா 0 ஆகிடும். 0 வரணும் ஆன்சர். கடைசியாக எடுத்து எழுதணும். therefore x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. ஆன்சர் என்ன? x square minus 6x plus 3. இதுதான் இதோட ஆன்சர்.